வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, பையன் வேலைக்கு போயிட்டான் காலையிலேயே ஆஃபீஸு. சரி பார்த்தேன், ஃப்ரிட்ஜில் இந்த குட்டி குட்டி கத்திரிக்காய் இருந்துச்சு. நம்ம ஊர் ஞாபகம் வந்துடுச்சு. நம்ம ஊர் மாதிரியெல்லாம் இங்கே கிடைக்காது. ஏதோ மனசுக்கு சமாதானத்துக்காக இது எடுத்து ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இந்த குழம்புக்காக வேண்டி இந்த கத்திரிக்காயை கழுவி வச்சுருக்கேன். இனி அதை 4 உள்ளுக்குள்ளே வகுந்து வச்சுக்குவேன். அதில் கொஞ்சோண்டு பூண்டு வச்சுருக்கேன். இந்த பாவக்காய் நம்ம வீட்டில் காய்ச்சிச்சு ஒன்று, அது கட் பண்ணி இதில் வச்சுட்டேன். இதை வச்சு தான் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறோம். அதை அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு பெரிய முடினா 1/2 மூடி, சின்ன முடினா 1 எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம், நீங்கள் இதுக்கு சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு துளி கருவேப்பிலை, ஒரு 5-6 பூண்டு, கொத்தமல்லி தழை. இந்த கொத்தமல்லி தழை வேணும்னா வச்சுக்கலாம், ஆப்ஷன் தான். இது வறுக்கறக்கு. அது கூட புளிக்குழம்பும் பவுட்ரு. இதுவும் வீட்டில் தயார் பண்ணினது தான். இது என்னுடைய ஒரு சிஸ்டர் இருக்காங்க சின்னாலப்பட்டியில், அவங்க தயார் பண்ணி கொடுத்தது. கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா வச்சுருக்கேன். இதுலேயே ஆல்ரெடி கசகசா போட்டிருக்காங்க, இருந்தாலும் நான் வச்சுருக்கேன். இது அரைக்கிறக்குள்ளது. தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா, ஒரு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு தக்காளி, பெருங்காயம் ஒரு துண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது தாளிப்பு வடகம், வெங்காய வடகம். இது நம்ம இப்படி உதுத்து விட்டுட்டு தாளிக்கணும். இவ்வளோதாங்க. இது வாங்க, இந்த கத்திரிக்காயை நான் வெட்டிட்டு மசாலா அரைச்சிடலாம். முதல்ல வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இந்த இதெல்லாம் போட்டுக்கிறேன். இந்த கசகசா போட்டேன். கொத்தமல்லி நான் அடுப்பு நிதானமாக வச்சுருக்கேன். நான் ஒத்த கையில் வீடியோ பிடிச்சிட்டு ஒத்த கையில் கிண்ட முடியல என்னால். அதனால தான் உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வராது, ஏன்னா நான் எடுக்கிறதுனால. சாரி. எங்கள் பையனை பார்த்துட்டே இருந்தால் அவனுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடி போடுறேன். அதாவது இது புளிக்குழம்பு பொடி. இது கொஞ்சம் நல்லா ஆறுன பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த கத்திரிக்காயை நான் இப்படி 4 வறுந்து வச்சுருக்கேன் முழுசாக. ஒரு சிலவங்க தேங்காய் போட மாட்டாங்க, வெறும் புளியில் செய்வாங்க. நான் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். இது பாருங்கள், மசாலா அரைச்சிட்டேன். தக்காளியும் போடணும்னு அவசியம் இல்லை, எனக்கு அது ஆசை ஒன்று போட்டிருக்கேன்.
சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். பாத்திரம் இந்த பாத்திரம் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு முதல்ல அந்த கத்திரிக்காயை கொஞ்சம் வதக்கிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் விட்டுட்டு கத்திரிக்காயை நல்லா கொஞ்சம் வதக்கின பிறகு திருப்பியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா உண்டனாவே ஊற்றணும். தாளிக்கணும். இதை எடுத்து தாளிக்கும்போது காமிக்கிறேங்க. கொஞ்சம் நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கணும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தாராளமாக எண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் தான், வேறு எண்ணெய் இல்லை, நல்லெண்ணெய் தான் விடணும். கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டேன், வதக்கிட்டேன். இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய், வெந்தயமும் வெங்காய வடகம். இது நான் வீட்லேயே தான் பண்ணினேன். குட்டி குட்டியாக எனக்கு தேவையான அளவுக்கு அளவாக உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வசதியாக இருக்குது எனக்கு. பச்சை மிளகா ஒரு கீரிக்கோங்க, இல்லைன்னா வெடிச்சிடும். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். இந்த என்னடா இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது நல்லெண்ணெய் தான். இவ்வளோ எண்ணெய் ஊற்றுனா தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்கு பேரே எண்ணெய் கத்திரிக்காய். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வதங்கிட்டோம். உப்பு போட்டுடலாம். அதில் மசாலாவும் புளி தண்ணியும் ஊற்றிருக்கேன், உப்பும் போட்டிருக்கேன். இனி என்ன பண்ணும், இதை நல்லா கலக்கிட்டு எவ்வளவு தண்ணி வேணும் அதெல்லாம் உப்பு காரம் பார்த்துட்டு வேக விடலாம். எல்லாமே ஊற்றிட்டோம். மசாலா, புளி தண்ணி, உப்பு, காரம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கேன். இது நல்லா காய் வெந்து சுண்டி வரும்போது இறக்கி வச்சுக்கலாம். சுண்டி வரட்டும். குழம்பு ரெடி. காயெல்லாம் நல்லா வெந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா சுண்டி அருமையாக இருக்குது. நல்லா சுடு சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு நிறைய பூண்டு உரித்து போட்டுக்கலாம். இதில் அப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். அதெல்லாம் உடம்புக்கு நல்லது தான். அதெல்லாம் அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் சேர்த்திக்குவேன். இது நம்ம ஊரில் இருக்கிற குட்டி குட்டி கத்திரிக்காய் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போடாமல் கூட சிலவங்க செய்வாங்க. நான் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை, டேக் கேர்.